Very good afternoon. Welcome everyone to this 1 week yoga session. Thank you all for joining us today for this webinar. On behalf of SA College of Arts and Science and Kolattur Teachers Colony Manavalakkala Yoga Arakattalai is jointly organizing a big yoga training on the title Lock Down Your Stress and Unlock Your Success, which commemorating the International Yoga Day celebration. We have a series of lectures during this 1 week yoga session. With this note, I invite Dr. Isekiamal ma'am to welcome and introduce our chief guest to the forum. Ma'am, Dr. Isekiamal ma'am. Okay, sir. Okay. Hello? பேசலாம் மேம் நீங்க. Okay, sir. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்களையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். SA கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையும் இணைந்து மனவளக்கலையும் மனித நேயமும் என்ற தலைப்பில் 6 நாள் இணைய வழி பயிலரங்கம் நடைபெற உள்ளது. யோகம் என்ற சொல் யுஜ் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்ததாக கூறப்படுகின்றது. யோக சூத்திரம் என்ற நூல் யோகம் என்பதற்கு ஒன்றுபடுதல், இணைதல், சேர்தல், பதுங்கமாதல் என்றும் கூறுகிறது. அதனால்தான் என்னவோ மகரிஷி அவர்கள் மனவளக்கலை என்று பெயரிட்டுள்ளார். மனவளக்கலை என்பது மனத்தை வளப்படுத்துவதோடு மனிதன் மனிதனாக வாழ ஒரு ஏற்ற கலை என்றும் கூறலாம். இதை உருவாக்கிய மகரிஷி அவர்கள் சென்னைக்கு அருகில் உள்ள கூடுவாஞ்சேரியில் 1911 எளிய நெசுவாடி குடும்பத்தில் பிறந்தவர். சிறு வயது முதலே அவருக்கு பல கேள்விகள். அதில் குறிப்பாக கடவுள் யார், உயிர் என்றால் என்ன, வறுமை எதனால் ஏற்படுகிறது என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்ற வேட்கை எழுந்து பல ஆண்டுகள் மேற்கொண்ட அயரா ஆராய்ச்சி வாயிலாக 45 ஆண்டுகள் தன்னை தானே ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு சிறந்த கலையான நம் மனவளக்கலையான யோக கலையை கற்றுக்கொண்டுள்ளார். 1958 ஆண்டில் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை நிறுவி இன்று வரை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. 8 வயது முதல் 80 வயது மேம் இசக்கியம்மாள் மேம் கொஞ்சம் உங்களோடது மியூட் ஆயிடுச்சு மேம், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே ஓகே. அம்மா அவர்களை பற்றி ஒரு சிறு உரை. அம்மா அவர்கள், ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் 20 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் ஈடுபடுத்தி கொண்டு செய்து கொண்டு வருகின்றார். ஆழியாரில் விஷன் ஃபார் விஸ்டம் என்ற கல்வி அமைப்பில் சேர்ந்து மகரிஷி அவர்களின் பொற்களங்களால் சான்றிதழ் பெற்றவர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தனியார் கம்பெனிகளிலும் எத்திராஜ் கல்லூரியிலும் தொடர்ந்து மனவளக்கலை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அம்மாவின் குடும்பத்தினர் அனைவரும் மனவளக்கலையில் அன்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா அவர்கள் மனவளக்கலையில் MPhil பட்டம் பெற்றவர். இப்போது முனைவர் பட்டம் பெற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா அவர்களை உங்களின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் என் கல்லூரியின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா நீங்கள் பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கிளியரா இருக்கா? ஓகே. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. உன்னில் நான் லயமாகி விழிப்பின், உந்தன் உறவினிலே பெரின்பம் காணுகின்றேன். அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன். என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகு பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டுகின்ற வழி மதித்து மிகச்சிறந்த தொண்டேற்று நிறைவாயுள்ளேன். வாழ்க வளமுடன். ரொம்ப நிறைவான ஒரு தருணம் இந்த யோகா தினத்துல நம்ம எல்லாம் இணைந்திருக்கிறதும், யோகத்தை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கும் நாம் எடுக்கக்கூடிய இந்த எத்தனிப்பு ஒரு பெரிய நிறைவை தருது. இந்த வாழ்த்துக்களோட, யோகா தின வாழ்த்துக்களோட, மனவளக்கலை யோகாவை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி எசக்கியம்மாள் அம்மா மேம் அவங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி யோகா, ஜென்ரலா யோகாங்கிறது என்ன, அதனுடைய ஆரிஜின் என்ன, யோக சூத்திரம், அதை பத்தி எல்லாமே ஒரு பிரீஃப் கொடுத்தாங்க. யோகம் யோகம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய கடல். அந்த கடல்லையும் கூட பல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, தனித்தனி சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு அப்ரோச் ஆஃப் யோகா இருக்கு. இந்த எல்லாமே யுக்திகள் தான், எல்லாமே யுக்திகள் தான். சாதகத்துக்கான யுக்திகள், நம்ம பிராக்டிஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கான யுக்திகள். இந்த யுக்திகளை ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு குருவும் தான் வந்த பாதையில தன்னுடைய அனுபவத்தோட இணைத்து ஒரு வடிவம் கொடுத்து, அப்படி பல மார்க்கங்கள் இருக்கு யோகத்துக்குள்ளேயே. பார்த்தோம்னா there are different schools of yoga. அதுல ஒரு ஒரு யூனிக்கான ஒரு யோக அமைப்பு அப்படின்னு சொன்னா இந்த மனவளக்கலை யோகா. அடுத்த 6 நாட்கள் நீங்க இதை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க போறீங்க ஒவ்வொரு நாளுமே. இன்னைக்கு நம்ம வாட் இஸ் மனவளக்கலை, மனவளக்கலைக்கான ஒரு அறிமுகம் மட்டும் பார்ப்போம். இது மனவளக்கலைக்கான ஒரு வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை தான் மனவளக்கலை. மனதை வளப்படுத்தக்கூடிய ஒரு கலை மனவளக்கலை. கலை என்பது என்னன்னா, பொதுவாவே நம்ம பார்த்தோம்னா இயற்கையா இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கையான வளங்கள். அப்படி பஞ்சபூதங்கள், பஞ்ச மகாபூதாஸ்ன்னு சொல்றோம். இந்த பௌதீகங்களுடைய சேர்க்கை தான் நம்ம பார்க்கக்கூடிய மொத்த இயற்கையுமே. நாம் ஜீவிப்பதற்கு, எந்த ஒரு ஜீவனும் ஜீவிப்பதற்கும் இந்த பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை ரிசோர்ஸா அமைஞ்சிருக்கு. அப்படி என்னவெல்லாம் மேக்ரோ லெவல்ல ரிசோர்சஸ்ல வளங்கள்ல இருக்குதோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இல்லைன்னா ஆகாயம், இந்த 5ஐயும் மனிதன் தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப தன்னுடைய திறனை பயன்படுத்தி தனக்கு ஏற்றவாறு உருமாற்றியும் தரமாற்றியும் அதை தனக்கு ஏதுவானதாக மாற்றி அமைத்து கொள்ளும் போது அதுதான் கலைன்னு சொல்றோம். ஆர்ட்ங்கிறது இதுதான். ஸோ இப்போ மனவளக்கலை அப்படின்னா மைண்டை எப்படி இன்னும் நர்ச்சர் பண்ண போறோம், எப்படி வளப்படுத்த போறோம். ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனை நம்ம ஒரு ஒரு எல்லைக்குள்ள ஒரு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வெறும் மனம் மட்டும் இல்ல மனிதன். மனம் இதமாக உடையவன் மனிதன். ஆனா உடல் இருக்கு, உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர் இருக்கு, இதை சார்ந்து இயங்கக்கூடிய மனம் இருக்கு. இதனுடைய காம்பினேஷன்ஸ்ல நம்ம தினம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது பல்வேறு குணாதிசயங்கள், எமோஷன்ஸ் சொல்றோம், இதெல்லாம் கலர்ந்த ஒரு தொகுப்பாதான் மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ நம்ம ஓவரால் டெவலப்மெண்ட் இல்ல மனதை வளப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டோட்டல் ஆளுமை திறன். ஆக்சுவலி இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்கான தலைப்பு டைட்டில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, லாக் டவுன் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்லாக் சக்சஸ். ஸோ
ஸ்ட்ரெஸ்ஸ வந்து குறைச்சு, இல்ல ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபட்டு எப்படி இன்னும் முன்னேறி நம்மை வெற்றியை நோக்கி நாம் நகர்வது அதுதான். அப்ப இதற்கு எது தடையாக இருக்கு? ஏதோ அப்ஸ்ட்ரக்கிளா இருக்கிறதுனால தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம லாக்டவுன் பண்ணணும்னு சொல்றோம். அப்ப எது தடையாக இருக்குது, அப்ஸ்ட்ரக்கிளா இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த டோட்டல் காம்பினேஷன் நம்ம இப்ப சொன்னதிலேயே உடல், உயிர், மனம் அண்ட் குணங்கள். இதனுடைய இன் டோட்டாலிட்டி பார்க்கும்போது ஒவ்வொன்னத்தையும் அதை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம். சோ இது எல்லாத்துலயுமே ஒண்ணோட ஒண்ணு இணக்கம் இருந்துருச்சுன்னா, அதுதான் யோகம்னு சொல்றோம். உடலோடு உயிர் இணங்கி இருக்கணும். உயிரோடு மனம் இணங்கி இருக்கணும். இது 3ம் ஒரு காம்பினேஷன்ல அது ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்வோம். ரொம்ப இணக்கமான ஒரு உறவுல செயல்பட்டு கொண்டிருக்கும்போது, அதுவே யோகமாக அமைந்துடுது. அப்போ இத ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், இப்போ எல்லாருமே வி ஆர் அண்டர் ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறோம். சோ இப்ப தேவை என்னன்னா கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் தான். அத ஹேண்டில் பண்ற விதம் தான். அத பக்குவம் தான். சோ இது எது ஹேண்டில் பண்ண முடியணும்னா, மனதால தான் முடியணும். பிகாஸ் இப்ப லாக்டவுன் ஆகி இருக்கிறது எதுனா மனம் தான். ஆக்சுவலி லாக்டவுன் ஆயிருக்கிறது மனம் தான். சோ இதிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த மைண்டுக்கு தான் இன்னும் உத்வேகம், தெம்பு குடுக்கணும். அப்போ இத நம்ம பொதுவா சொல்லும்போது ஆளுமை சொல்றோம். டோட்டல் ஒரு பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நானு எப்படி இன் டோட்டல் ஷேப் ஹோல்சமா, ஹோலிஸ்டிக்கா நான் என்னை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கு உடல் உடல் நல்லா திடப்படணும், ஆரோக்கியமா இருக்கணும். உயிர் வளம்ங்கிறது எனர்ஜி. எனர்ஜிங்கிறது ஒரு அந்த ரிசோர்ஸ் எப்பவுமே வளமாக இருக்கணும். நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். மனம் இதை சார்ந்து இயங்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனம் நமக்கு ஏதுவானதாக எப்போதும் நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு சோர்ஸா அது அமையணும். அப்போ இத ஹேண்டில் பண்ணி நம்ம மேனேஜ் பண்றதுங்கிறது கூட இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் அபௌட் ஹேண்ட்லிங். அதற்கான ஒரு ஆளுமை திறன் இருந்தா போதும் நமக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த ஆளுமை திறன் மேம்பாட்டிற்கு இந்த யோகா ரொம்ப ரொம்ப உறுதுணையாக அமையும். அதிலேயும் இன் ஸ்பெசிபிக் நம்ம பார்க்கக்கூடிய மனவளக்கலை யோகா. ஏன் இது இவ்வளவு சிறப்பு? வை திஸ் இஸ் ஸ்பெஷல்? இல்லன்னா யுனிக்ன்னு சொல்றோம். ஒவ்வொரு யோக முறையுமே தனித்தனி ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே அதது வகையில யூனிக் தான். அப்படி சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்களால வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனவளக்கலை யோகா மனதை இது எல்லாமும் சேர்ந்ததான் டோட்டல் ஆளுமை திறன் பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சா கூட சுவாமிஜி மனதை தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்க. காரணம் மனம் உத்வேகப்பட்டதுன்னா மத்தது எல்லாமே தானாவே இணக்கமாக ஆரம்பிச்சிடும். ஸோ த கீ பாயிண்ட் என்னன்னா, கீ ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னா மனம் தான். அதனாலதான் அதை நர்ச்சர் பண்றதுக்கும் அதை ஹேண்டில் பண்றதுக்குமான கலையாக இந்த டோட்டல் வேதாத்திரியத்தையே வடிவமைச்சு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா எளிய முறை பயிற்சிகள் மனவளக்கலையினுடைய சிறப்பம்சம். ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய 7 வயது 8 வயதுல இருந்து 80 வயது வரைக்கும் யார் வேணாலும் செய்யக்கூடிய அளவுல உடற்பயிற்சிகளும் எளிய முறை உடற்பயிற்சி அது உடலை திடப்படுத்துவதற்கும் ஆரோக்கியப்படுத்துவதற்கும் அண்ட் உயிரை வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி காயகல்ப யோகா. இது சித்தர்கள் பாரம்பரியத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு கலை. சுவாமிஜி சித்தர்கள் பாரம்பரியத்துல வந்த ஒரு மகான்கிறதுனால இந்த காயகல்ப பயிற்சியும் நமக்கு எளிய முறை காயகல்ப பயிற்சியாக கொடுத்திருக்கிறாங்க. மனம் அகைன் இங்க மனம்னு சொல்லும்போது மனதை நர்ச்சர் பண்றதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இல்லைன்னா அதை செட்டில் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை தியானம் இல்ல தவம். அகத்தவமாக இங்க எளிய முறை குண்டலினி யோகம். எளிய முறை குண்டலினி யோகத்தின் மூலமாக பலவிதமான 9 வகையான தவமுறைகளை சுவாமிஜி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு தவமுமே ஒவ்வொரு நுட்பம். ஒவ்வொரு தவமுமே நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காகவும் மனதினுடைய திறனை மனதினுடைய வளத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தவமாக அமைஞ்சிருக்கும். அண்ட் அடுத்தது பார்க்கும்போது குணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் when we talk about personality ஆளுமை திறன்னு சொல்லும்போது we are
வி ஆர் அசஸ்ட். அதாவது நம்மள கணிக்கிறது எதை வச்சு கணிக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் என்னதான் பிசிக்கல் அப்பியரன்ஸ், என்னதான் படிச்சிருந்தாலும், எதுவா இருந்தாலும், த வே வி பிஹேவ், இல்ல எப்படி மூவ் பண்றோம், அது ஆட்டிட்யூட்னு ஒரு வார்த்தை சொல்றோம். ஐகானிக்கா சொல்லணும்னா ஆட்டிட்யூட். இந்த ஆட்டிட்யூட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அது குணங்களை சார்ந்தது. குணங்களை சீரமைத்துக் கொள்வதற்கான குணங்களை சீரமைத்துக் கொள்வதற்கான அகத்தாய்வு பயிற்சிகள். ஸோ மனவளக்கலையில மனவளக்கலையில நம்ம இந்த பாதையில பார்க்கும்போது அகத்தவம், அகத்தாய்வு, இவை ரெண்டும். இந்த அகத்தாய்வை என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவோம். நம்மை நாமே தற்சோதனை செய்து கொள்வது. நான் எங்க இருக்கிறேன், நான் எங்க போகணும். இப்ப வந்து லாக்டவுன் மை ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்லாக் சக்சஸ். ஸோ சக்சஸ் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ சிறைப்பட்டிருக்கிறேன். இப்ப சக்சஸை நோக்கி நான் நகரணும்னா நான் என்ன செய்யணும்? அப்ப நான் இப்ப எங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சாதானே நான் அடுத்ததுக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு தற்சோதனை தான் இந்த அகத்தாய்வு, இன்ட்ராஸ்பெக்ஷன். ஸோ அதுல குணங்களை சீரமைக்காம நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், என்ன மாதிரியான குணாதிசயங்களுடைய ஒரு காம்பினேஷனா நான் இருக்கேன். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இட் வில் டெஃபினெட்லி டிஃபர். ஆனா இத பொதுவா சொல்லும்போது 6 குணங்களால நம்ம ஆட்பட்டு இருக்கிறோம். 6 குணங்கள்: காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதுல இருந்து விடுபட்டு மேன்மையான குணங்களாக மாற்றி, அதுதான் குணநலப்பேறு. குணம் நலமாக இருப்பதுங்கிறது ஒரு பெரும் பேரு. அந்த குணநலப்பேறு சப்ளிமேஷன் ஆஃப் தி கேரக்டர்ஸ். அது மூலமா அடுத்த கட்டம் பெர்ஃபெக்ஷன் தான். நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்துக்கிட்டாலும், வாட் எவர் மேபி யுவர் கோல், சே ஃபார் இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய நோக்கம் வந்து டு ரீச் சக்சஸ். அப்ப டு ரீச் சக்சஸ், தட் இஸ் தி பாயிண்ட். அதை நோக்கி நகர்வதற்கு, இஃப் தட் இஸ் தி பெர்ஃபெக்ஷன் பாயிண்ட், அதை நோக்கி நகர்வதற்கு இந்த சப்ளிமேஷன் இல்லாம நம்ம இட் இஸ் அ டிரான்சிஷன். ஒரு இதுல இருந்து நம்ம டிரான்சென்ட் ஆகி நகர்ந்து போகுது. அப்ப அதற்கு என்னென்ன அவசியமாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம முன்னோக்கி செல்வதற்கு எந்த காரியத்திலயுமே அப்படிதான். இப்போ இது ஒரு உதாரணம். இதே மாதிரி எந்த காரியத்துக்கும் உண்டு. நம்மை மேம்படுத்தி கொண்டு நகர்வதற்கான உத்வேகமும் இணக்கத்தையும் இது கொடுக்கும். அதுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மனவளக்கலை யோகா, ஆல் அண்டர் ஒன் ரூஃப். அதாவது ஒரே இடத்துல போய் நமக்கு தேவையானது அத்தனையும் ஒரே இடத்துல கிடைச்சிருச்சுன்னா, இப்ப எல்லாமே அப்படித்தானே. இப்ப மாடர்ன் ஏஜ்ல நம்ம பார்த்தோம்னா அப்படி சிம்பிளிஃபைடா தான் நம்ம பாக்குறோம். அண்ட் சிம்பிளிஃபைடுன்னு சொல்றதை விட இன்ஸ்டன்டா கிடைச்சதுன்னா பரவாயில்லங்கிறது தான். ஏன்னா we are running out of டைம் இல்ல. எல்லாமும் நிறைய விஷயங்களை we are handling. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா டைம் இல்லைன்னு சொல்றதை விட மல்டி டாஸ்கிங் செய்துட்டு இருக்கிறோம் அத்தனை பேருமே. மேக்சிமம் எல்லாருமே we are into மல்டி டாஸ்கிங். அப்போ எவ்வளவு ஈஸியரா நம்ம விஷயங்களை சாதிச்சுக்க முடியும். ஸோ இப்போ காலங்கள்ல we say the smart work plays a major role. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் is the iconic theme to go on. அப்படி இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இந்த மனம் வளமாக இருக்கப்பட வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அப்போ இதுல நம்ம இந்த மனதையும் தாண்டி அறிவு நுட்பத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஆளுமை திறன் இஸ் அபவுட் அறிவாட்சி திறன் தான். அறிவாட்சி திறனை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கான பயிற்சிகள் இங்க இருக்கு. நான் தான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஒரு ஹோல்சமான டெவலப்மெண்ட். மனதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், குணங்கள்ல எங்கேயோ தவறி போயிடுச்சு. மனதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எனர்ஜி லெவல்ஸ் குறைஞ்சு போச்சு. அப்போ பிசிக்கலி நம்ம ட்ரெயின் அவுட் ஆயிடுவோம் இல்லையா? வி கேன் நாட் டேக் நம்மளுடைய கோல் என்னவோ அதை நோக்கி நம்ம நகர்றதுல தடை, டெஃபினட்டா ஒரு அப்ஸ்டக்கிள் ஏற்படும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். அது இல்லாம நம்ம எந்த இதுவும் இல்லாம சீர்மையா ரொம்ப ஸ்மூத்தா, அதான் சரியான வார்த்தை, ஸ்மூத்தா நம்மளை வழிநடத்தி செல்வதற்கு இந்த யோகா இட் இஸ் அ காம்பேக்ட் பேக்கேஜ். கேப்சியூல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிம்பிளஸ்ட் கேப்சியூல் தான் நம்மளுடைய மனவளக்கலை யோகா. உடற்பயிற்சி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம், எளிய முறை உடற்பயிற்சி. அதுல 9 வகையான பயிற்சிகள் இருக்கு. அதுலயுமே
அண்ட் தவங்கள் பார்க்கும்போது இது ஒவ்வொன்றும் நீங்க டீட்டெயிலா அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மனவளக்கலையினுடைய சிறப்புன்னு சொல்லும்போது இதெல்லாம் தான் சிறப்பு. யோகம் யார் வேணாலும் செய்யலாங்கிறதுக்கு மனவளக்கலை ஒரு உதாரணம். பெண்களுக்கும் யோகம் உண்டு. 14 வயது ஆகியிருந்தா போதும் நம்ம இந்த குண்டலினி யோகம் செய்வதற்கு. அப்படி எளிய முறை குண்டலினி யோகாக்கு நம்ம என்ட்ரிக்கு உள்ள வர்றதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி 14 இயர்ஸ் நிரம்பி இருந்தால் போதுமானது. யார் வேணாலும் இந்த தியான முறைகளையும் யோக முறைகளையும் தவ முறைகளையும் எடுத்துட்டு செய்ய முடியும். அவ்வளவு எளிமையானதுதான். சுவாமிஜி பல விதமான he is an all-rounder. 360 டைமென்ஷன்ஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. சுவாமிஜி ஒரு மருத்துவர், சிறந்த மருத்துவர். அண்ட் ஃபாரின் அப்ராட் கண்ட்ரீஸ் ஐநா சபை வரையும் கூட போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய வியாபகம் பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமான வியாபகம். ஒரு குரு, இப்படிப்பட்ட ஒரு குரு இப்படி இவ்வளவு எளிமையா சாதகங்களை, யோக சாதகங்களை வடிவமைச்சு நமக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மெக்னானிமிட்டி, சுவாமிஜியினுடைய பெருந்தன்மை. அதற்கு நாம் எல்லாமே நன்றி கடன் பட்டுக்கிறோம் நம்ம இதை எடுத்துட்டு செய்யறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதையும் நம்ம பேசதான் வேணும். இந்த மனவளக்கலை யோகாவை யோகமும் மனித மாண்பும்ன்ற பெயர்ல அண்டர் தி எஜுகேஷன் ஸ்ட்ரீமாகவும் கல்வி முறை திட்டமாகவும் விஷன் அகாடமி மூலமா பயிற்சிகள், பட்டய படிப்பு, பட்டப்படிப்பு, ஈவன் ஆராய்ச்சி வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் கூட இதுல நம்ம இன்னும் ஆழ்ந்து உள்ள ஊர்றதுக்கான சான்சஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எனிபடி கேன் கெட் இன் டு இட். அதற்கான எலிஜிபிலிட்டிஸ் கிரைட்டீரியாஸ் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா நம்ம அதற்குள்ளேயும் போய் அதையும் தெரிஞ்சுக்க முடியும், அதுலயும் ஊற முடியும். ஸோ மனவளக்கலை ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால வேல்யூ இல்லைங்கிறதுல வெரி வெரி எஃபெக்டிவ், ஆழமானது. பயிற்சிகளை எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அதனுடைய ஆழம் புரிய ஆரம்பிக்கும், மேன்மை புரிய ஆரம்பிக்கும், மகத்துவம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ யோகங்கள்ல எளிய முறை, யோக முறையாக, யோக வகையாக மனதை பற்றியும், மனம் அது மட்டும் இல்லாம சுவாமிஜியினுடைய இன்னொரு ஹைலைட் என்னன்னா எல்லாத்தையுமே விஞ்ஞான முறைப்படி, விஞ்ஞான பார்வையில கொடுத்திருக்கக்கூடியது. ஸோ இதுல நம்ம எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒவ்வொன்றுமே ஆன்மீகமா இருந்தா கூட இது விஞ்ஞான முறையில இருக்கே அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இதுல அறிவியல் பூர்வமான விஷயங்கள், ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து கொடுத்திருப்பது சுவாமிஜியினுடைய இன்னொரு மகத்துவம். அப்புறம் மனிதன் இனிமையாக வாழ்வதற்கு அதான் யோகமே. மனிதன் இனிமையாக வாழ்வதற்கு, என்ன சொல்ல போனா எந்த ஒரு ஜீவனும் மனிதன் மட்டும் இல்ல, எந்த ஒரு ஜீவனும் நிறைவாக வாழணும் அப்படிங்கறதுதான் நோக்கமே. இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைய நிறைவாக வாழணுங்கிறதா எந்த ஒரு ஜீவனுடைய நோக்கம். அப்படி பார்க்கும்போது அப்படி இனிமையாக வாழ்வதற்கு நாம் இயற்கையோட இணங்கியும் சமுதாயத்தோடையும் இணங்கியும் ஒரு தனி மனித நிலையில அமைதியா இருந்துட்டு அந்த அமைதிய சமுதாயத்துக்கும் இயற்கைக்கும் ஒத்தவாறு இசைவோடு வாழ்ந்து இந்த உலகம் அளவு அமைதியை ஒரு தனி மனிதன் நிலையில இருந்து கூட நம்ம அதை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு சுவாமிஜியே ஒரு உதாரணம். அந்த வகையில தான் நமக்கு பயிற்சிகளையும் டிசைன் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நிறைவான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ சக்சஸ்ங்கிறதெல்லாம் ரொம்ப நான் சொல்லுவேன் ஒரு கேக் வாக் தான். ஏன்னா ஆட்சித்திறன், ஆளுமை திறன் உயரும் போது எது எப்படி என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனித்தனியா அதனுடைய நுட்பங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு போராட்டமே இல்லை. போராட்டம், ஸ்ட்ரகிள், ஹார்மனி இல்லைன்னா அங்க ஸ்ட்ரகிள் இருக்குன்னு அர்த்தம், போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். போராட்டம் இருந்ததுன்னா அப்புறம் அதுல இருந்து விடுதலை பெறணுங்கிறது தான் எத்தனிப்பா இருக்கும். எங்கேயோ சிக்குண்ட நிலை ஏற்படும், அந்த ஒரு மனோபாவம் இருக்கும். அப்படி அதை தாண்டி நம்ம எப்பவும் ஃப்ரீயா, ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப அமைதியா, பீஸ்ஃபுல்லா, ஹார்மோனியஸா நம்ம வாழறதுக்கு இந்த மனவளக்கலை பெரும் ஒரு துணை, ஒரு பெரிய சப்போர்ட். டெஃபினெட்லி அதை மறுக்க முடியாது. ஸோ
எல்லாருமே யோகிகள் ஆக முடியும். இந்த எல்லாருமே சாதகத்துக்குள்ள வர முடியும். இந்த பயிற்சிகளை செய்து பயிற்சியாளர்களாக திகழ்ந்து நான் என்ன சொல்வேன்னா, நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவை பூர்த்தியாகும். அவ்வளவுதான். இன் ஷார்ட் சொல்லணும்னா, நமக்கு உங்களுக்கு ஒரு தேவைன்னு அந்த தேவை ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா? அஃப்கோர்ஸ் த பேசிக் நெசசிட்டிஸ விட்டுருங்க. பேசிக் நெசசிட்டிஸ் எல்லா ஜீவன்களுக்கும் அதுதான். உணவு, உடை, இருப்பிடம்ங்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் போதும். அத தாண்டி லைஃப்ல எனக்கு இது அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அப்படி நம்ம வாழறதுக்கு இஃப் தட் இஸ் சக்சஸ், இஃப் தட் இஸ் அச்சீவிங் சம்திங், ஏதோ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட், பட் வாட் எவர் நீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த தேவை பூர்த்தியாகும். அவ்வளவுதான். ஏன்னா திஸ் இஸ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப். என்ன வேணாலும் இங்க கிடைக்கும். எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இதுக்குள்ளதான் உங்களுடைய தேவை இருக்க போகுது. இதை தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கும் மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம மேம்படுவதற்கும் இந்த மனவளக்கலை யோகா ஒரு பெரும் வாய்ப்பு எல்லாருக்கும் எல்லா சமயங்களும் கிட்டுவதில்லை. அப்படி கிடைச்சதுன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய பெரிய பொறுப்பும் கடமையும். சோ இந்த ஒரு தினத்துல எல்லாருமே நம்ம மனவளக்கலை யோகத்துக்குள்ள நம்மளை இன்வால்வ் பண்ணிட்டு ஆர்வம் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து இன்வால்வ் பண்ணி எவ்வளவு பெஸ்ட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ, நமதாக்கிக்க முடியுமோ அதற்கான முயற்சி எடுக்கணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும், குருவுக்கும், இறைவனுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். இனி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் questions இருந்ததுன்னா we can keep the session open for questions. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் கேட்கணும்னா உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ ஐயா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என் பேர் அன்னபூரணி. சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுமா, கிளியரா இருக்கு. சொல்லுங்க. நான் மேரிமாதா கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், பெரிய குளத்துல. ஓகே, சொல்லுங்கம்மா. இந்த இப்ப கொடுக்குற பயிற்சி எங்களுக்கு போதுமா, இல்ல இன்னும் ஃபர்தரா நாங்க லேர்ன் பண்ணிக்கணுமா, இல்ல இந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல கொடுக்குற பயிற்சி சரியா இருக்குமா? இப்போ இந்த 1 வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேக்குறீங்களா? ட்ரைனிங்கே எங்களுக்கு இதுக்கு தேவையான இதெல்லாம் கத்துக்கிற முடியுமா, இல்ல இன்னும் அதிகமா கத்துக்கிற வேண்டிய அவசியம் இருக்கா? ஆக்சுவலி இதுல லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குமா. பேசிக் லெவல் இருக்கு, அதுக்கப்புறம் அகத்தாய்வு நிலைகள், முதல் நிலை, 2ஆம் நிலை அப்படி இருக்கும். ஸோ இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் நம்ம ஓபன் பண்ணுவோம் ஃபார் த இனிஷியல் லெவல்ல வரும்போது. அதுல நம்ம குவாலிஃபைங்கிறது ஒண்ணும் இல்ல, அதை அட்டென்ட் பண்ணிருக்கணும். ரெகுலரா பயிற்சி செய்துட்டு இருக்கும்போது அடுத்த நிலைக்கு அதுல இருந்து அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல தவநிலைகளை பத்தி நான் டீடைல்ஸ் சொல்லல. 9 வகை தவநிலைகள் இருக்கு. ஆகினை, சாந்தி. ஏன்னா இது ரொம்ப டெர்மினாலஜிஸ்குள்ள போற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் அந்த வார்த்தைகளுக்குள்ள எல்லாம் உள்ள போகல. அந்த பேக்கேஜ்ல பேசிக் கோர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல என்ன பேக்கேஜ் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 1 மாத காலம் கழிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி படிக்கணுமா, இல்ல வீட்ல இருந்தே படிக்கலாமா? இது ஆக்சுவலி பொதுவா யோகா நம்ம ஆன்லைன் மூலமா படிக்கிறதுங்கிறது இப்ப தியரியா லெக்சரா கேக்குறது வேற. பட் இது எல்லாமே பிராக்டிஸ். சோ நமக்கு கூட இன்ஸ்ட்ரக்டர்ஸ், ஆசிரியர்களுடைய துணையோட, கைடன்ஸோட நம்ம செய்யறது அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது பொதுவாவே இது யூனிவர்சலான ஒரு விஷயம். நம்மளா எதையோ விஷயங்களை பார்த்துட்டு இல்ல கேட்டு படிச்சு செய்யறது நாட் வெரி, அது சரியான முறையா இருக்காது.
அதனால நம்ம இதுல தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு கைட் பண்ணும்போது அதை நம்ம எடுத்து செய்யறதுக்கான ஒரு உத்வேகம், உந்துதலும் நம்ம கூடவே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டும் கைட் பண்ணிட்டும் வருவாங்க. அதனால ஆசிரியர்களுடைய துணையோட தான் செய்யணும், செய்தால் சிறப்பு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். என் பேரு ஸ்ரீபிரியா. நான் சொல்லுங்க. எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ்சி யோகா பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட வாழ்க வளமுடன்ல தான். ஸோ இது வந்து நான் வந்து என்னோட யோகா வந்து என்னோட ஒரு லைஃப் பார்ட்டா இருக்கணும்னு தான் நான் பண்றேன். ஸோ கெரியருக்கு எப்படி அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? உங்க கரியர் அப்படின்னா இப்ப நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். WNSல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஒர்க் பண்றீங்க? ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க. ஃபைன். இதாவது இது எப்ப நீங்க இது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமா ஆகணும்னு சொல்லிட்டீங்களோ, அப்ப அதாவது நம்ம சாப்பிடாம நம்மளால இருக்க முடியுமானா முடியாது. எப்படி நம்ம அது வாழ்க்கையினுடைய அங்கமா ஆயிடுச்சு இல்லையா, நம்முடைய ஒரு அங்கமா மாறிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி யோகா மாறிடும். அப்போ அப்படி நிலைக்கு வரும்போது சாப்பிடுறதுனால என்ன பலன்னு நம்ம கேட்போமா? மாட்டோம். அப்போ அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தானே உங்களுடைய வாழ்க்கையினுடைய அங்கமா அது மாறிடுச்சு. அது இல்லாம நான் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப யாரும் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் யூ பீன் எக்ஸ்பீரியன்சிங் இல்லையா? அதனால அதே மாதிரி இந்த யோகாவும் இதை நீங்க பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும்போது, நீங்க அதை தான் இப்ப கேக்குறீங்க. அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும்போது நீங்க எந்தெந்த ஃபீல்ட்ல நம்ம இருக்கிறோமோ அப்ப அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அதனுடைய மகத்துவம் புரியும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஆகினை மெடிடேஷன் எடுத்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எடுத்தவங்க தான் எம்எஸ்சில இருக்கிறதுனால. சோ அப்போ வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்றீங்க. ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் சிச்சுவேஷன் வருது, ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் நீங்க மீட் பண்றீங்க. அப்போ இந்த ஆகினையில ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பண்ணி when you calm down your state and you're focused, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கங்கிறது நீங்க தான் பார்க்கணும். ஓகே, புரியுதாமா? நான் இதை என்ன சொல்றேன்னா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா நீங்க அதை தான் கேக்குறீங்க. எந்த அளவுக்கு இது எனக்கு உறுதுணையா இருக்குங்கிறது நீங்க எப்போ அது ஒரு அனாலிட்டிக்கல் கேள்வியா வந்துருச்சோ அப்ப அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்துதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் டெஃபினெட்லி நான் ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, யோகத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம்னா பல விதமான மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படுத்தும், நமக்குள்ளேயே ஏற்படுத்தும். அப்ப நம்மளை சுத்தியும் அது ஏற்படுத்தும். இட் இஸ் a kind of to be clear, நான் என்ன கேக்குறேன்னா, if I want to choose yoga as my career, so okay, what is the next step for that? I'm asking for that. இதுல நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண வரும்போது இப்ப இங்க பொறுத்தவரையில மனவளக்கலை யோகா பொறுத்தவரையில யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல ஃபர்தரா நீங்க எம்ஃபில் பண்ணலாம் அண்ட் PhD பண்ணலாம். தேர் ஆர் ஸ்கோப் இப்ப அதிகமா தான் இருக்கு. யோகாவும் ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்டா வந்துட்டு இருக்கு, நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? சோ அப்படி பார்க்கும்போது எல்லா இடங்கள்லுமே யோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சமீப காலங்கள்ல அவேர்னஸும் அதிகமா இருக்கு, இம்பார்ட்டன்ஸும் இருக்கு. டெஃபினெட்லி நம்மளுக்கான தேவை இருக்கும், அது மட்டும் நான் சொல்ல முடியும். டெஃபினெட்லி உங்களுடைய அந்த மேன்மையும் இதுல ஒருவேளை ஸ்பெஷலைஸ் பண்றீங்கன்னா you will be able to use it as a service definitely to the society. You will have scope. I'm ready to do that. Okay, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ராஜேஷ்மா, MSc ஃபர்ஸ்ட் இயர். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ரெஃபர் பண்றோம், இது மாதிரி வந்து நான் யோகா படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, மனவளம் உடல் நலம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றேன். மற்ற பயிற்சி எவ்வளோ யோகா பயிற்சி மையங்கள் இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க கிட்ட இல்லாத அப்படி என்ன உங்ககிட்ட ஒரு மனவளக்கலையில் என்ன தனிச்சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்கன்னா எதை எப்படி சொல்றது, எதை சொல்றதுங்கம்மா? நன்றி. அப்படி ஒருத்தங்க கேக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பல யோக முறைகளும் பார்த்தவங்களா இருப்பாங்க. they would have at least basic knowledge about all the other schools of yoga definitely இருக்கும். இப்ப நீங்க ஹலோ ஐயா, இந்த கேள்வி இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு கேள்வி, PhD லெவலுக்கான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க.
சோ அப்ப வந்து மத்த ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாத்துலயும் நல்லா சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே டெக்னிக்ஸ் இருக்கு. அல்டிமேட்லி பார்த்தோம்னா எல்லாரும் கொடுக்கறது பேக்கேஜ் ஆஃப் டெக்னிக் தான். சரிங்களா? அப்படி அந்த அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இன் ஸ்பெசிபிக் அவங்க என்ன கேக்குறாங்களோ, எதை ஷார்ட் இது பண்றாங்களோ, எதை பாயிண்ட் அவுட் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இங்க எல்லாமே இருக்கு. அதோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில அமைப்புகள்ல யோக நித்ரான்னு ஒரு விஷயம் இருக்கு. யோக நித்ரா, இது நான் ஒரு உதாரணம் தான் நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம அத யோக நித்ராவை தான் நம்ம வந்து ரிலாக்ஸேஷனா செய்யறோம். இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்கும் அடிப்படை யார்கிட்ட இருக்குன்னா பதஞ்சலி மகான் தான். அவர் கொடுத்திருக்கிற அஷ்டாங்க யோகம் அண்ட் அந்த மூலத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சொன்ன மாதிரி கலைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, கொஞ்சம் அப்படி உருமாற்றி அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இப்ப காலத்துல எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்கறது தான் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஆஃப் யோகாவே. கரெக்ட். சோ அப்படி அதுல பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் அந்த 8 அங்கங்கள் இருக்கு, அஷ்டாங்கங்கள்ல பிரத்யாகாராவனுடைய ஒரு கூறு, அதை ரிலேட் பண்ணிதான் அங்க அந்த யோக நித்ரா அமைஞ்சிருக்கும். இந்த யோக நித்ரா அதோட ஈக்குவலண்ட் தான் நம்ம செய்யக்கூடிய ரிலாக்ஸேஷன்ற ஒண்ணு. இன்னும் தெரப்பட்டிக்கலா பார்த்தோம்னா நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸே தெரப்பட்டிக் அப்ரோச்ல தான் இருக்கும். இப்போ ட்ரெண்ட்ல நம்ம சொல்லக்கூடிய மசாஜ்ங்கிறது ஒரு தெரப்பி ஸ்ட்ரீம், அக்குப்ரெஷர்ங்கிறது ஒரு தெரப்பி ஸ்ட்ரீம். ரிலாக்ஸேஷன் சைக்காலஜில நீங்க ஹேண்டில் பண்ணணும்னா டெஃபினட்டா முதல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்காம அவங்கள நம்ம வந்து அவங்களுக்குள்ள நம்ம நுழையவே முடியாது. ஸோ அப்படி தெரப்பட்டிக் அப்ரோச்சா பார்த்தாலும் நான் சொல்லுவேன், நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் அன் எவ்ரிடே தெரப்பி. நம்ம தினம் செய்துட்டோம்னா பெரிய அளவு தெரப்பீஸ் தேடி நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்காது இது ரெகுலரா செய்யும் போது. சோ இது மாதிரிதான், இதெல்லாம் தான் ஹைலைட்ஸுங்க. சோ இப்படிதான் நம்ம வந்து அதாவது ரொம்ப நுட்பம் இருக்கு இதுல, ரொம்ப ஆழம் இருக்கு. அந்த ஆழம் நான் டச் பண்ணியிருந்தேன்னா தான் நான் அதை சொல்ல முடியும். அந்த ஆழம் போகிறதுக்கு இது எல்லாமே அகப்பயிற்சி. சோ தியானம் செய்யதான் நம்மளுடைய இன்ட்யூட்டிவ் லெவல் அதிகமாகுது. பர்ஸ்பிகாசிட்டின்னு சொல்றோம், நுண்மான் நுழைப்புலன், அது வரைக்கும் போய் நம்ம டேப் பண்ணி விஷயங்களை மத்தவங்களோட ஷேர் பண்ண முடியும். அல்டிமேட்லி நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறோம், அவ்வளவுதானே இல்லையா? சோ அதை கரெக்டா நம்ம கொடுக்கறதுக்கு ஷேர் பண்றதுக்கு ஏதுவா அமையும். ஒன்லி இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு பயிற்சி மூலமா தான், நான் செய்யற பயிற்சி தான் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அவ்வளவுதான். சோ சாதகம் பயிற்சிக்குள்ள போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாழ்க வளமுடன். ஹலோ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம தவ நினைவு அருள்நிதி சாந்தலட்சுமிங்கம்மா, சொல்லுங்க. இப்ப தவ நிறைவுல நம்ம வரும்போது சங்கல்பம் எல்லாமே பண்றோம். வீட்டுக்குள்ள நம்ம வரும்போது மறுபடியும் நம்மளோட வைப்ரேஷன்ஸ்ல மறுபடியும் சேஞ்சஸ் வந்துருது. அப்ப அது வினைப்பதிவுன்னு நம்ம நினைச்சாலும் அதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா இன்னும் நம்ம என்ன பண்ணுனா அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அவங்க என்ன நம்மளுடைய வைப்ரேஷனை மாற்றினாலும் நம்மளுடைய நிலையிலிருந்து நம்ம மாறாம இருக்கிறதுக்குன்னா நம்ம என்ன பண்ணலாங்க? ஒரு டிப்ஸ் மாதிரி நீங்க கொடுக்கணும். எப்பவுமே தவநிலையில இருந்து பழகணும். லைக் ஆகினை நீங்க சொல்றது புரியுது. இது ரொம்ப யதார்த்தமா பிராக்டிக்கலா எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. நமக்கு தீட்சை கொடுக்கும் போதே சொல்லுவாங்க, சுவாமிஜி சொல்லுவாங்க, இன்று முதல் எந்த உணவை உண்ணும் போதும் எந்த புலன் அனுபவம் பெறும் பொழுதும் இங்கேயே கவனிங்க அப்படின்னு சொல்லி, இல்லையா? அப்போ நம்மளுடைய பிராக்டிஸே எதுக்காகனா, தவம் வந்து 20 minutes தவம்னா
மீதி 1/2 மணி நேரம் தவம்னா அந்த 1/2 மணி நேரத்தை தாண்டி மீதி 23 மணி நேரம் நம்ம அந்த தவ நிலையில இருக்கிறதுக்காக தான் இந்த 20 நிமிஷம் தவம். ஓ சரி சரிங்க. அப்போ விழிப்பு நிலையில புருவ மத்தியிலேயே நினைவோட செயல்படும். ஆமா, எதனால நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியலன்னா மைண்ட் இன்னும் பலப்படணும். மைண்ட் வீக்கா இருந்ததுன்னா அது அதன் போக்குல போக ஆரம்பிச்சிடும். ஓ சரி சரிங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். சுத்தி இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். அத நம்ம மாத்த முடியாது. கண்டிப்பாங்க. அப்ப நம்மளை இன்னும் வலுப்படுத்தணும். மைண்ட் இன்னும் பக்குவப்படணும், இன்னும் பலப்படணும், உறுதியாகணும், மனோ உறுதி. தினமும் தவம் 2-3 முறைகள் நம்ம தொடர்ந்து செய்ய 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 அந்த நிலையில நல்லா மாற்றம் வரும். தவம் நிறைவு முடிச்சிட்டாலும் மீண்டும் விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு ஃபுல்லா பழகிக்கணும் இல்லைங்களா? 2 விஷயம் தான். ஒண்ணு அகத்தவம், இன்னொன்னு அகத்தாய்வு. இப்ப தவம் இல்லாத நேரங்கள்ல அகத்தாய்வுல இருக்கணும், அவ்வளவேதான். வேற ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. தவம் இல்லாத நேரங்கள்ல அகத்தாய்வு. ஓகேங்கம்மா ஓகேங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Hello, ma'am. Hello. Are you listening to me? Yeah, I'm able to hear you. Actually, ma'am, I have one question. Yeah, ma'am, please. do you have any idea to develop immunity power through yoga practice? Actually, sir, yoga itself is to improve your immunity power தான். தனியா for the boosting of immunity powerங்கிறத விட when you are into yoga automatically your immunity boosts up. Default it happens. Okay ma'am. இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் அவருடைய மோடி சார்னுடைய இதுவுமே ஹைலைட்டுமே அதுதான். As we keep doing yoga, it strengthens your immunity, so you're able to withstand any situation. So there is no crisis for a yogi. Okay ma'am. Thank you so much, ma'am. Thank you. Thank you, ma'am. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மேம், எனக்கு ஒரு क्वेश्चन. சொல்லுங்க சார். மனதை அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் யோகா வந்து பயின்றது இல்லை. ஓகே. அந்த ஒருநிலைப்படுத்தணும்னா எவ்வளவு காலம் ஆகும்? நீங்க இப்பதான் இனிஷியேட் ஆக போறீங்க சார். இத பொறுத்த வரையில பார்த்தோம்னா இவ்வளவு டைம்ல உங்களுக்கு இவ்வளவு ஆயிடும் அப்படின்லாம் அதுல நம்ம சொல்ல முடியாது. பட் மனவளக்கலை பொறுத்தவரையில we have a definite ஒரு flow of அந்த sequence of levels இருக்கு மெடிடேஷன்லயுமே. We have something called basic meditation levels and then higher levels of meditation, advanced levelsனு இருக்கு. ஸோ ஒரு as an initiator உங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அது இருக்கும் இனிஷியல் லெவல்ல. பட் ஒருநிலைப்படுறதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல். அது வந்து நம்ம ஒருநிலைப்படுறதுக்கான அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான யுக்திகளை தான் நம்ம கொடுக்குறோம். அதை வேற 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 டெக்னிக்ஸ் மூலமா we are trying to do that. பட் அப்படின்ற மாத்திரத்துல in a flash கூட அது ஒருநிலைப்படலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் இண்டிவிஜுவல் என்ன இருக்கோ அந்த பொட்டென்ஷியலை பொறுத்து தான் சார். அப்படின்னா என்னன்னா எல்லாருக்கும் அந்த பொட்டென்ஷியல் இருக்கு, யார் வேணாலும் அந்த நிலைக்கு உயர முடியும், இதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பட் அந்த நான் இதுல என்ன சொல்வேன்னா அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கஸ் நான் எதுக்காக இதை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற அந்த ஃபோக்கஸ் தான் தட் இஸ் தி டிரைவ் which will take you towards it.
ஸோ அது இருந்துச்சுன்னா அப்படின்ற மாத்திரத்துக்குள்ள கூட நடந்துடலாம். இப்ப எனக்கு மனம் அமைதி தான் என்னுடைய நோக்கமே, மத்ததெல்லாம் அப்புறம் அப்படிங்கும்போது இன்னும் ஃபிளாஷ் கூட அது நடக்க முடியும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வீரியம், இன்டென்சிட்டி, the intensity of the practice that you take into and your intensity of the potential and your focus. அவ்வளவுதான் சார். ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இது இவ்வளவு நாள்ல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. whereas when we take குண்டலினி யோகா, ட்ரெடிஷ்னல் குண்டலினி யோகா பொறுத்தவரையில இந்த 12 years of டைம்ங்கிறது சொல்லியிருந்தாங்க. the stages of livelihood நம்ம லைஃப் எடுத்துக்கும் போது பிரம்மச்சரியா இஸ் தி பேஸ். அதுக்கப்புறமா கிரகஸ்தம், ஃபேமிலி லைஃப்குள்ள என்டர் ஆகும். ஸோ அந்த 12 இயர்ஸா அதை பிரிச்சு அந்த சொன்னாங்க. அப்படி வரும்போது குழந்தைய ஒரு குருகுலத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க, ஒரு குருவிடத்துல ஒப்படைச்சாங்கன்னா அந்த குழந்தை வெளியில வரும்போது யோக நிலையை தாண்டி கிரகஸ்தன் ஆகணுமா இல்ல இன்னும் ஆழமாக இதுக்குள்ளேயே ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளேயே போகணுமாங்கிறது குரு தீர்மானிக்க முடியும். அதை தாண்டி இந்த சக்ராஸ வந்து மூலாதாரால இருந்து துரியம் வரையும் தான் அந்த சக்ராஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் ஆகி மேல குண்டலினி ரைஸ் ஆகி வர்றதுக்கு, நம்ம குண்டலினி யோகா பத்தி மட்டும்தான் பேசுறோம், அது ரைஸ் ஆகிறதுக்கு பொதுவா சொன்னது வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 12 years of டைம் ஆவது எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க சுவாமிஜி பொறுத்தவரையில we have a bypass method where we initiate directly to the Agna Chakra and that is why it is called as simplified Kundalini Yoga. Thank you ma'am. Any questions? We have another 10 minutes. Yeah. ஆமா, வாழ்க வளமுடன். எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்குங்கம்மா. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ் இருக்கு, ஒரு நோய் தொற்றல் ஒரு விஷயம் வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து பேசப்படுது. ஸோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகா நான் ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ மனவளக்கலையிலேயே வந்து யோகா கத்துக்கிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் யோகா ஆர் ஸ்பெசிபிக் மெடிடேஷன் அடிஷ்னலா வந்து நான் பண்ணணுமா, இல்ல ஜென்ரல் ரொட்டீன் நான் பண்ணாலே போதுமா, இல்ல ஒரு யோகா பிராக்டிஸ் பண்றவர் இந்த நேரத்துல என்ன விதமான அடிஷ்னல் விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல பண்ணணும்னு ஏதாவது இருக்குங்களாங்கம்மா? முதல்ல நான் சொல்றது யோகா அஃப்கோர்ஸ் நம்ம அதுக்கான திறனை கொடுத்துட்டே தான் இருக்கும். நான் முதல்லயே ஒரே விஷயம் தான் சொன்னேன், ஆளுமை திறன்னு சொன்னேன். அப்போ ஆளுமை திறன் என்ன செய்யும்னா, என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் சூழல் மாறிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி சூழல் இல்ல. இன் 24 hours of a day நம்ம பார்க்கும்போது இல்லையா, அப்படி எந்த சூழலுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த திறனை அது பயன்படுத்தி திறனை யுக்திப்படுத்தி மேலோங்கி நிற்பதுதான் யோகத்தினுடைய மெயின் வேலையே. அதுதான், அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலி யோகா இட் செல்ஃப் இஸ் அ சப்போர்ட்டிவ் டெக்னிக் தான். இதை தாண்டி இதை ரெகுலரா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா மைண்ட் ஓரளவு மோல்ட் ஆயிருக்கும். மைண்ட் நல்லா மெச்சூர் ஆகணும், மைண்ட் ஓரளவு மோல்ட் ஆயிருக்கும். அப்படி சூழல்ல இப்போ கிரைசிஸ், நீங்க இதை பர்டிகுலரா கேட்டதுனால ஒண்ணு நமக்கு தேவை எனர்ஜி, இந்த இம்யூனிட்டின்னு பேசுறோம். வாட்ஸ் எவர் இன்னும் அதனுடைய ஆழம் போனோம்னா the source is the energy. அப்படி நம்மளுடைய சக்தியை, ஆற்றலை எப்பவும் சிதறாம பாத்துக்கணும். ஒரு பக்கம் யோகம் செய்யறது மூலமா நம்ம அதை மேம்படுத்திக்கவும் செய்யறோம், பெருக்கிக் கொள்ளவும் செய்யறோம். சக்தியினுடைய பெருக்கம் இருக்கு. அண்ட் அதை தாண்டி கிடைச்ச சக்தியை நம்ம சிதற விட்டுறக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இப்ப ஆட்டிடியூட்ஸ் பத்தி பேசணும், குணங்கள் பத்தி பேசுறோம். ஏதோ ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த மைண்ட் மெடிடேஷன் இட் செல்ஃப் அதனுடைய நோக்கமே என்னன்னா எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கிறது தான், சமநிலையில இருக்கிறது தான். அதனாலதான் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்லும் போது ஸ்தித பிரக்ஞன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸ்தித பிரக்ஞை, ஸ்தித்தம்னா ஸ்டெடியா, ஒரு ஸ்டெடி மைண்டடா நம்ம எப்பவுமே இருக்கிறது, ஸ்டெடியா இருக்கிறது, பேலன்ஸ்டா இருக்கிறது. அப்படி அந்த பேலன்ஸ் இல்லாம போகும்போது என்ன ஆகும்னா உள்ள இருந்து பலவிதமான ரியாக்ஷன்ஸ், நம்மளுடைய பலவிதமான காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுடைய குணங்கள் எல்லாமே. அப்படி ரசவாதம் நம்மளுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. அது நம்மை மேம்படுத்தக்கூடிய ரசவாதமா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு ஆங்ஸைட்டி எடுத்துக்கோமே, இப்போ காலங்கள்ல ஆங்ஸைட்டி ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது, ஃபியர் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. இதுக்குள்ளெல்லாம் போகும்போது இந்த சக்தி சிதற ஆரம்பிக்குது.
அப்படி செலவாயிடுச்சுன்னா திரும்பி அதை வந்து நம்ம நர்ச்சர் பண்ணி அதை பூஸ்ட் பண்றதுக்கு அகைன் நம்ம யுக்தி எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாம முதல்ல ரொம்ப அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வி ஆர் இன் ஹார்மனி வித் தி நேச்சர் அண்ட் வி ஆர் இன் ஹார்மனி வித் தி சொசைட்டி. இப்போ சூழல் பாருங்க, இந்த 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 முக்கோண பிணைப்புல இருக்கோங்கிறதுக்கு இந்த சூழல் ஒரு அடையாளம். ஏன்னா நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கப்பட்டுருவாங்க, அதனால நீங்க வெளியே கூட போகாதீங்க, கீப் யுவர் செல்ஃப் அவே, சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்றோம். இது என்ன என்ன நான் வந்து பாதுகாத்துக்கிறதுங்கிறத தாண்டி என்னால மத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஸோ இந்த சொசைட்டி கான்சியஸ்னஸ்ங்கிறது இதுல இருக்கு, சொசைட்டல் கான்சியஸ்னஸ் இதுல இருக்கு. அண்ட் நேச்சர் தான், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன் தி நேச்சர். அதுல ஒரு ரிதம் இருக்கு, அந்த ரிதம் ஒரு சீக்வென்ஸ், அந்த ஃப்ளோல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இயற்கையை மீறி இயற்கைக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்போ அதற்கும் அதுலயும் தெரிஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம முதல்ல பதற மாட்டோம், செதற மாட்டோம். இப்போ இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம்னா இத்தனை கோடி மக்களும் எப்பவுமே ஒரு பதற்றத்திலையும் ஒரு பயத்திலையும் ஒரு இந்த எனர்ஜி செதறல்லையும் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் த ஹோல் ஆஃப் தி எர்த் நீங்க பாருங்க எப்படி இருக்கும் டோட்டல் வைப்ரேஷன் ஆஃப் தி எர்த் இல்லையா? இதையே கொஞ்சம் ரிவர்சல் பண்ணி பார்ப்போம். அத்தனை பேரும் அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா how the whole of the world will be at peace. அப்ப அங்க ஹார்மனி வர ஆரம்பிச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இது நடந்துட்டு இருக்கு, காரண காரியம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்லை. தட்ஸ் வாட் we call the cause and effect. அதான் கர்மா, செயல் விளைவு. ஏற்கனவே நம்ம செய்த செயல்கள், ஏற்கனவே நடந்தது என்னவோ அதற்கான விளைவு நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அப்ப நேச்சருக்குள்ள நம்ம போய் அந்த ஃப்ளோவை வந்து இன்டரப்ட் பண்றதுக்கு நமக்கு அதுக்கான அதிகாரம் இல்ல, கொடுக்கப்படலை நமக்கு. ஸோ ஜஸ்ட் தட் அமைதியா இருந்தாலே போதும். திஸ் இஸ் ஒரு ஃபேஸ், வாழ்க்கையில எல்லாமே ஒரு ஃபேஸ் தான். வி ஹாவ் டு பாஸ் ஓவர் தி ஃபேஸ், ஆர் நான் சொல்வேன் ஃபேஸ் ஓவர் தி ஃபேஸ். அதை கடந்து போகணும், அவ்வளவுதான். கடந்து போக மட்டும்தான் முடியும். அப்ப அதை கடந்து போகிறதுக்கு இப்ப சூழல்ல ரொம்ப ரொம்ப அவசியம் நம் மனம் அமைதியா இருக்கிறது. அமைதியா இருந்து அமைதியா இருந்துட்டாலே என்ன நடக்குது, என்ன நிகழ்வுங்கிறது நமக்கு ஓரளவு புரிய அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும். உணர்றது அப்புறம் புரிய அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும். நம்ம இந்த புரிதலை தாண்டி தெரிதலை தாண்டி உணர்தலுக்கு போகணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் யோகா. அதனாலதான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப ஆழமானது யோகம்ங்கிறது. மனவளக்கலையில இது ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம் வந்து அவ்வளவு ஈஸியா கையில கிடைச்சிருதுல. only when you dig in or go in hunt of it, அப்பதான் அது கிடைக்கும். அந்த தேடல் இருந்ததுன்னா, சீக்கிங் இருந்ததுன்னா டெஃபினெட்லி நீங்க என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீவித்யா, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம். மேடம் இப்போ வந்து எம்எஸ்சி செகண்ட் இயர் யோகாக்கு அப்புறம் யூஜிசியில வந்து நெட் எக்ஸாம் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லைங்களா? people who have qualified for MSc second year can take up that exam அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு சப்போஸ் நான் யூஜிசி நெட் எக்ஸாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேசிஸ்ல பார்த்தோம்னா நோ வாட் இஸ் த ஃபர்தர் ஸ்கோப், கரியர் ஆஸ்பெக்ட்லேருந்து வந்து அதில் அந்த எக்ஸாம் எடுக்கிறதுல ஃபர்தர் ஸ்கோப் எப்படி மேடம் இருக்கு இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல? ஓகே. இப்போ வந்து யூஜிசி நார்ம்ஸ் படி we have to clear the net exams if we have to be into some college or universities. நம்ம போகணும் அப்படின்னா யோகா நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி யோகாவை கரியரா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாக்க இதுல ஃபர்தரா ஒரு ப்ரொஃபஸரா இருந்து ஒரு காலேஜ் லெவல்லையோ யூனிவர்சிட்டி லெவல்லையோ நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு டெஃபினெட்லி தட் இஸ் பிகம் அ பேசிக் கிரைட்டீரியா. ஓகே. அதனால Okay, so suppose வந்துட்டு whoever has qualified for UGC NET exam, I mean whoever has completed the exam successfully, அவங்க எல்லாருக்குமே opportunities இருக்கா மேடம்? டெஃபினெட்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம கிடையாது. Okay. There are various universities யோகால மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு.
அது இல்லாம நம்ம ரிசர்ச் ஓரியன்டா நம்ம போயிடுறோம். அப்போ வந்து பிஹெச்டி லெவல்ல நம்ம போகும்போது த்ரூ அவுட் தி வேர்ல்ட், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கான, நம்ம போய் சர்வ் பண்றதுக்கான இதுல ஸ்கோப் இருக்கு. விதின் இந்தியா எங்க வேணாலுமே நிறையவே ஸ்கோப் இருக்கு. ஒன்லி திங் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும், போய் நம்ம சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன். ஈஸ்வரமூர்த்தி சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் சார். வாழ்க வளமுடன். இந்த யோகமும் குண்டலினி யோகம், அது கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? எப்படி குண்டலினி யோகம் யோகத்திலிருந்து மாறுபட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியுமா? குண்டலினி யோகம், குண்டலினி அப்படின்னாலே உயிர் சக்தியை சொல்லக்கூடியதுதான் குண்டலினி. யோகம் அப்படின்னா இணைந்திருத்தல். அப்போ குண்டலினிங்கிறது நம்ம உயிர் மேலேயே நம்மளுடைய மனதை செலுத்தக்கூடியதுதான் குண்டலினி. ஸோ உயிரை பேஸா வச்சு, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யோகத்திலையும் எதையாவது ஒரு விஷயத்த ஒரு ஹோல்டா வச்சுட்டு சப்போர்ட்டிவா எடுத்துட்டு தான் யோகத்துக்குள்ள நுழைவோம். அப்படி பார்க்கும்போது எல்லாமே அல்டிமேட்லி இந்த மைண்டை மோல்ட் பண்றதுக்காக தான். அப்போ இந்த மனதை உயிரோட இணைச்சு செய்யக்கூடிய யோகம் தான் குண்டலினி யோகம். ட்ரெடிஷ்னல் யோகால பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சக்ராஸ் மூலாதாரம் தொடங்கி துரியம் வரையும் போறது. இந்த சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகால சுவாமிஜிக்கு ஒருவேளை இது வந்து ஒரு லாங் ப்ராசஸா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா 12 years ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்துல, வாழும் காலத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய டைம். ஆனா அதே எஃபெக்ட நம்ம இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் கொடுக்க முடியுங்கிறதுனால சுவாமிஜி வந்து எளிய முறையில மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி, மூலாதாரம் இதெல்லாம் மேபி இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது ஒரு எனர்ஜி சென்டர், ஒரு சக்ரா. இந்த உயிர் சக்தி இருக்கக்கூடிய ஒரு பேஸ் சக்ரா இந்த மூலாதாரம். அதுல இருந்து நம்மளுடைய தண்டுவடத்தின் வழியாக குண்டலினி சக்தியை ரேஸ் பண்ணி ஆக்னேய்க்கு பூர்வ மத்திக்கு, தட் இஸ் தி இனிஷியேஷன். இங்க சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா பொறுத்தவரையில அது இனிஷியேஷன் சொல்லுவோம். அங்கதான் ஸ்டார்ட் பண்றோம். குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். அப்புறம் அடுத்தடுத்த லெவல்ஸ். ஸோ இப்போ என்னன்னா, ஆக்னேய்க்கு ஆக்சுவலி பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு சக்கராலையும் குண்டலினி யோகத்துல பார்க்கும்போது 2 வருஷங்கள் அதுல தேர்ச்சியாகி அதுல ஃபோக்கஸ் பண்ணி அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஆக்னேய் இஸ் தி 6th சக்ரா நம்மளுடைய உடம்புல, நம்மளுடைய தண்டுவடத்துல லொக்கேட் ஆயிட்டு இருக்கிறதுல பார்த்தோம்னா இட் இஸ் தி 6th சக்ரா. அப்போ இந்த 6வது சக்கரத்துக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 12 வருடங்கள். நம்ம இங்க இத வந்து ஒரு சிஸ்டம் அப்ரோச் இருக்கு, இங்க தீட்சை முறை இருக்கு. அது வழியா இனிஷியேட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல, ஈவன் 12 செகண்ட்ஸ்ல திஸ் கேன் ஹேப்பன். அதை ஏற்படுத்துறதுக்கு டெஃபினெட்லி நம்மளா செய்யறதுங்கிறத விட ஒரு சுப்ரீம் பவர் இருந்து வழி நடத்தினாதான் அது சாத்தியம். அதுதான் அங்க குருவனுடைய ஒரு ரோல். அதான் குரு அருளா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படிதான் இது சிம்பிளிஃபைட் ஃபார்ம் ஆஃப் குண்டலினி யோகாவா இருக்கு. ஏன் சிம்பிளிஃபை பண்ணாங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். எல்லாருக்கும் எல்லாமும் ஈஸியா கிடைச்சு அத்தனை பேரும் சாதகத்துக்குள்ள வந்து அல்டிமேட்லி எல்லாரும் அமைதியா இருக்கணும். அந்த அமைதியை நோக்கி பீஸ்ஃபுல்லாவும் நிறைவாவும் வாழ்க்கைய, ப்ராஸ்பரஸ் லைஃப் அண்ட் ஹார்மோனியஸ் லைஃப், அதுக்காக தான் சுவாமிஜி இந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நன்றி மேடம். வாழ்க வளம். வாழ்க வளம். மேம், அன்னபூர்த்தி மேம், நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹலோ மேம். யா, சொல்லுங்கம்மா. நான் ஏற்கனவே கேட்டேன், ஒரு சின்ன சந்தேகம் தான். இனிமே நீங்க சொல்ற மாதிரி பேசும் பொழுது வாழ்க வளமுடன் சொல்லி பேசலாம்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னோட நண்பர்களுக்கு தமிழ் தெரியாது, அவர்களுக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். யாருக்கு? என்னோட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். அவங்கள்ட்ட பேசும்போது வாழ்க வளமுடன்னா லெட் யூ லிவ் லாங் எப்படி சொல்லலாங்க? அதுக்கு ஈக்குவலன்ட் இருக்கா இங்கிலீஷ்ல? வாழ்க வளமுடன், வாழ்க வையம், ஈக்குவலன்ட் என்ன வச்சிருக்காங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? ஹலோ மேம்.
ஆக்சுவலா அதுக்கு ஈக்குவலண்டான நம்ம சொல்றது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா தமிழ்ல வந்து அப்படியே டைரக்டா நம்ம அந்த அந்த உணர்வை கொண்டு வர முடியாது. வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது இது சுவாமிஜியினுடைய அகைன் ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரேஸ் சுவாமிஜி காயின் பண்ணி கொடுத்திருக்கிறது. அப்படி இதுல பார்க்கும்போது ஒரு புத்தகம் வந்து ஆங்கிலத்துல உள்ள இங்கிலீஷ் வெர்ஷன். I happen to see the English version of MSc. Okay, we call it the divine power and divine blessings தான் சொல்லுவோம். இது blessing தான் ஆக்சுவலி. ஸோ இந்த வாழ்த்துங்கிறது வாழ்க இந்த ரா உச்சரிப்பு டெஃபினட்டா ஆங்கிலத்துல இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கூடுமான வரையில இப்படி சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஜென்ரலா விஷ் பண்ற மாதிரி விஷ் பண்றது டிவைன் பிளெஸிங்கா அப்படி வேணா சொல்ல முடியும். ஆமா, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லுவோம். அப்ப சொல்லும்போது மே த ஹோல் வேர்ல்ட் என்ஜாய் ப்ராஸ்பெரிட்டி ஹாப்பினஸ் பீஸ். லெட் பீஸ் பீ வித் யூ. அமைதி உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னா let peace be with you அப்படினு சொல்றோம். may the divine power be with you or let peace be with you. With the friends na let peace be with you. தெரியுமா கூட may peace be with you. ஏன்னா இந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது it is about total prosperity and not one thing in specific. எல்லா வளங்களும் கிடைக்கட்டும்ங்கிறது தான் நம்ம வாழ்த்துறோம். அதனால may you prosper by the divine blessings அந்த மாதிரி. Oh, a long one. It's not a small praise, a long praise. Thank you, ma'am. Thanks a lot. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸோ தியாகராஜன் சார், உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? அண்ட் ஒன் மோர் K5 நோட் மொபைல் வச்சுருக்காங்க, நீங்கள் கூட ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது கொஷின் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம். சார் பேசுங்க. கிளியரா இல்லம்மா. நீங்க உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. இந்த மூலாதாரத்துல இருந்து இந்த குண்டலி சக்தி எழுப்புகன்னு சொல்றீங்க இல்லையா? மூலாதாரத்துல இருந்து அந்த குண்டலினி சக்தி அது ஒண்ணுமே உணரவே முடியல மேம். அது மூலாதாரத்துல உணர முடியலன்னு சொல்றீங்களா? மூலாதாரத்துல வந்து அது உணரவே முடியல. இல்லம்மா, உணர முடியும். அது வந்து மத்த சென்டர்ஸ் மாதிரி இப்ப ஆகினையில வந்து தொட்ட உடனே தெரியும். ஏன்னா அது ரொம்ப சட்டிலான ஏரியா. இது கொஞ்சம் சுத்திலும் எலும்பு பகுதியா இருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு உணர்வு தான். நீங்க ஆழமா கவனிக்க அது தெரிய ஆரம்பிக்கும். உணர்வு நிலைக்கு போகலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இது தெரியவே மாட்டேங்குதுங்கிற அந்த ஒரு தாட்டை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு ரொம்ப பிளெயினா, அதாவது மூலாதார தவம் செய்ய உட்காரும் போது ரொம்ப பிளெயினாவே உட்காருங்க. எனக்கு இப்படி தெரியணும், அப்படி தெரியணும், இது தெரியக்கூடாது எதுவும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க. ஆழம் போக ஆரம்பிக்கும். சரி மேடம். நான் ஒரு மாசம் அவங்க கணேசன் ஐயா சார் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஆமா ஆமா, தெரியும். நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க தெரியும். நானும் ஃபுல்லா உட்கார்றேன். அதுக்குன்னு இப்ப அது வந்து ஒரு டைம் அது சொல்லும் போது அந்த இதுலயே போனா வருது நமக்கு, நீங்க சொல்றதுலயே. ஆனா ஒன்னும் அந்த துடிப்பு அந்த உணர்ச்சி அது வந்து ஒண்ணும் தெரியல. வரும் தெரியுமா, உணர்வு தெரியும். நீங்க வந்து எனக்கு தெரியாதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை மட்டும் கொஞ்சம் மாத்திடுங்க, சரியாயிடும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெரிய தடை ஒண்ணும் இல்ல அதுல. சரிங்க மேம். வாழ்க வளமுடன்.
ஐயா ஒரு 10 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஸ்லைட்ஸ் கொஞ்சம் இருக்கு. கேன் வி ஜஸ்ட் ஷேர் த ஸ்லைட்ஸ் அண்ட் அத வச்சு ஒரு சம் அப் பண்ணலாமா? கட்டாயமா மேம். உங்க ஸ்கிரீன்ல ஷேர் ஸ்கிரீன் இருக்கு. என்னுடைய இதுல ஐஸ்வர்யா தங்கவேலு அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஃப்ரம் ஹர் மானிட்டர். ஓகே ஓகே ஓகே. ஐயா ஷேர் பண்ணியாச்சு மேம். யா ப்ளீஸ். this is about the simplified Kundalini yoga. Of course இது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட். நான் அதை தமிழ் படுத்துறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, மனவளக்கலை யோகா. இதுல இன்னும் ஸ்பெஷாலிட்டி இஸ் தி சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா, எளிய முறை குண்டலினி யோகா. ஓகே, ஜஸ்ட் a minute. யா இந்த எளிய முறை குண்டலினி யோகா வடிவமைக்கப்பட்டது சுவாமிஜி குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களால. ரொம்ப புனிதமான ஒரு ரேரஸ்டான ஒரு மகான் வேதாத்ரி மகரிஷி. அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த பயிற்சி முறைகளும் இல்ல. என்னன்னா ஒரு பாமர மனிதனுக்கும் கூட, அதாவது ரொம்ப படிச்சிருக்கணும், படிப்பறிவு இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை. யோகாவே அப்படிதான். யோகம் எடுத்துக்கிட்டோம்னா பெருசா ஒன்னும் குவாலிஃபிகேஷன்லாம் அதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், இயங்கிட்டு இருக்கிற மனம் இருக்கணும். இதை இணைக்கிறதுக்கான முயற்சி தான் யோகா, அவ்வளவுதான். அண்ட் அதை செய்யணும், அதுக்குள்ள இன்வால்வ் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் போதுமானது. டெஃபினட்டா யோகம் எல்லாருக்கும் சித்திக்கும். இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா டைட்டில், ஸ்ட்ரெஸ். எவ்வளவு ஸ்ட்ரெஸ், சுத்திலும் எல்லா விஷயங்களும் நம்மளை போட்டு ப்ரெஷர் கொடுக்கும் போது எதை செய்யறது எதை இப்போ எதுவும் செய்யாம இருக்கிறதே ப்ரெஷரா இருக்கு. இப்ப பிரச்சனையே என்னன்னா, ஒரு காலம் வரை என்ன சொன்ன, இவ்வளவு நானே தான் செய்யணுமா, ஹேண்டில் பண்ணுமா அப்படிங்கிறது ப்ரெஷர். இப்போ எதுவுமே செய்யாம இருக்கிறது ஒரு ப்ரெஷரா இருக்கு. பிகாஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் வேரியஸ் அதர் டைமென்ஷன்ஸ். ஃபினான்ஷியலா ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது, ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ். இந்த ஹார்மனி வந்து டிஸ்டர்ப் ஆகுறதுனால there is a lot of stress. அதுதான் இங்க சொல்றாங்க, the natural rhythm னு ஒண்ணு இருக்கு. we are into some routine and natural rhythm. அந்த natural rhythm disturb ஆகும்போது that reflects as stress in us. அடுத்தது போலாம்ப்பா, அடுத்த ஸ்லைட் போலாம். இது நம்ம எசக்கியமாலமா ஃபர்ஸ்ட் அவங்க இதை வந்து சொன்னதுனால நான் இட் நாட் கோயிங் டு த டீடைல்ஸ் ஆஃப் வாட் இஸ் யோகா அப்படின்னு. இன் சிம்பிள் சொல்லணும்னா இட் இஸ் தி ஹார்மனி, இட் இஸ் தி யூனியன். அப்ப இந்த ஹார்மனி முதல்ல எனக்குள்ள இருக்கான்னு நான் செக் பண்றது. ஏன்னா நான் எனக்குள்ளேயே ஹார்மனி இல்லைன்னா நான் போய் வெளியில எங்கேயும் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஏற்படுத்த முடியாது, சாத்தியமே கிடையாது. சோ இப்ப எனக்குள்ள எங்கெங்கெல்லாம் ஹார்மனி இல்லைன்னு பார்த்தோம்னா உடல், உயிர், மனம் அண்ட் இதை சார்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குணங்கள். இது ஒன்னொன்னு வேற வேற திசையில அது இருக்கும்போது, சிங்க்ரனைஸ் ஆகாத போது, ஒரு கோஆர்டினேட்டடா இல்லாத போது இட் கிவ்ஸ் a lot of problem in us. முதல்ல பிசிக்கலா டிசீஸ், அந்த அந்த ஓட்டங்கள்ல சர்க்குலேஷன்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் வர்றதுதான், அந்த ரிதம் டிஸ்டர்ப் ஆகுறது தான் நம்ம வந்து டிசீஸ்னு சொல்றோம், இல்ல நோய்னு சொல்றோம். இப்படி உடல்ல தொடங்கி உயிர் வளத்துல, அதாவது எனர்ஜி லெவல்ஸ்ல அதை அஃபெக்ட் பண்ணி மனசை இன்னும் வீக்கன் பண்ணுச்சு அப்படின்னா டோட்டல் சிஸ்டமே, அந்த ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. அண்ட் தெர் இஸ் நோ, எனக்குள்ளேயே ஹார்மனி இணக்கம் இல்லாத போது நான் வெளியில ஹார்மனியை ஏற்படுத்த முடியறது இல்ல. ஓகே, சோ அதை சரி செய்யறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகா. நான் என்ன சொல்வேன்னா, எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க கொண்டு போய் மீண்டும் பொருத்துவது யோகத்தினுடைய வேலை, அவ்வளவுதான். சோ சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஃபார் ஓவரால். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிடலாமா? யா ப்ளீஸ், தேங்க்யூ. நம்ம ஓவரால் பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஆளுமை திறனை, அறிவாட்சி திறனை அதிகரித்து கொடுப்பது இந்த யோகத்தினுடைய முத்தாய்ப்பான விஷயம். அப்படி நான் என்னுடைய ஆட்சி திறன், ஆளுமை திறன், அறிவாட்சி திறன் உயர்ந்துடுச்சுன்னா அப்ப மத்ததெல்லாம் ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஐ வுட் சே இட் இஸ் a கேக் வாக் தான். ஈஸியான விஷயம் தான். தனியா நான் போய் மோல்ட் பண்ண வேண்டியதோ, அட்யூன் பண்ண வேண்டிய அவசியமோ இருக்காது. இங்க மனவளக்கலையில இருக்கக்கூடிய பயிற்சி முறைகள் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப். எல்லாம் ஒரே ஷெல்டருக்குள்ள கிடைக்கக்கூடியன்னு பார்த்தோம்னா அது மனவளக்கலை யோகா. முதல்ல பிசிக்கல் லெவல்ல ஆரம்பிச்சு பிசிக்கல் லெவல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரு உடல் நமக்கு தெரிஞ்சது, ரொம்ப தெரிஞ்சது. இந்த பரு உடலை திடமா ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கான எளிய முறை உடற்பயிற்சி. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டங்களை, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டத்தை சீரமைத்து இம்யூனிட்டி லெவல்ஸை பூஸ்ட் பண்ணி வச்சு எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணி வைக்கிற அளவுக்கு சிம்பிளிஃபையான இட் இஸ் அன் எவ்ரிடே ப்ராக்டிஸ். நான் இன்னைக்கு செஞ்சாச்சு இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு செய்யறதுங்கிறது கிடையாது. 3 வேளை ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி this is for the basic maintenance of the physical structure itself, that is simplified exercise. அடுத்தது இந்த காயக்கல்பம் நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ், உயிர் வளம் சொல்றோம். இப்ப குண்டலினி சக்தி பேசணும் இல்லையா, இதற்கு மூலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதான் நம்மளுடைய ஜீவசக்தி. அந்த ஜீவசக்திய சுழற்சி முறையில ரீசைக்கிள் பண்ணி எப்படி அதை நம்ம வளப்படுத்தி கொள்வதுன்னு சொல்லக்கூடியதான் காயக்கல்பம். காயம் பிளஸ் கல்பம், இந்த உடலை உறுதிப்படுத்துவது. அந்த உறுதிப்படுத்துறதுக்கான நுட்பம் எங்க இருக்குன்னா உயிர் வளத்துலதான் இருக்கு. அப்ப அந்த உயிர் வளத்தை நம்ம நர்ச்சர் பண்றதுக்கு காயக்கல்ப எளிய முறை காயக்கல்ப பயிற்சி. அடுத்தது மைண்ட பியூரிஃபை பண்றது. மைண்ட் வந்து எவ்வளவு பாருங்க, எத்தனை விஷயங்கள் மேல போட்டு அழுத்தி இருக்கீங்க. ஆக்சுவலா பிரெயினை பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க, பிரெயின்ல இல்ல, இது எல்லாமே மனசுலதான் இருக்கு. பிரெயின் என்ன பண்ணும்னா என்னென்ன வருதோ என்னென்ன கொடுக்கணுமோ ஆர்டர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்றது மட்டும்தான் பிரெயினுடைய வேலை. பட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ஆக்சுவலி சோர்சஸ் ஃப்ரம் தி மைண்ட். அப்போ அந்த மைண்டை வந்து பியூரிஃபை பண்றதுக்கு, கிளென்ஸ் பண்றதுக்கு தேவையான அகத்தாய்வு பயிற்சி. திஸ் இஸ் தி கிளென்சிங் ப்ராசஸ். மெடிடேஷனும் மைண்டுக்காக தான். மெடிடேஷன் பொறுத்தவரையில இது வந்து மைண்ட வில் பவர்னு சொல்றோம் இல்லையா, அப்படி மைண்டினுடைய சக்திய அதிகப்படுத்துறதுக்கு, மனோ உறுதி, மனோதிடம், மனசை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு, ஸ்திரமா வச்சுக்கிறதுக்கு, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு. அப்போ ஸ்ட்ரென்தன்ஸ் தி மைண்ட். மெடிடேஷன் இஸ் டு ஸ்ட்ரென்தன் தி மைண்ட். மன உறுதிக்காக இந்த தியான பயிற்சிகள். இதெல்லாம் கம்பைன் ஆன ஒரு பேக்கேஜ் தான் மனவளக்கலை யோகா. அகத்தாய்வு பயிற்சிகள்ல இன்னும் ஸ்பெசிபிக்கா டெக்னிக்ஸ் சொல்லணும்னா எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், கம்ப்ளீட்டா நம்மளுடைய குணங்களை சப்ளிமேட் பண்றதுக்கான விஷயங்கள் இன்ட்ராஸ்பெக்ஷன்ல இருக்கு. உடல் நலம் காக்க உடற்பயிற்சி, மனநலம் மன வளம் படுத்துவதற்கான தியான பயிற்சிகள், மன நலத்திற்கான தியான பயிற்சிகள், உயிர் வளத்திற்கான காயக்கல்ப பயிற்சி, அண்ட் குண நலம் காக்க அகத்தாய்வு பயிற்சி. ஓகே, as we said, நம்ம டோட்டல் லைஃபே பார்த்தோம்னா இட் இஸ் அன் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் தான். நான் இருக்கிறேன், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் தி நேச்சர் அண்ட் வித் தி சொசைட்டி. எனக்குள்ள என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இட் வில் டிஸ்டர்ப் தி சொசைட்டி. சொசைட்டில டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அது எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகதான் செய்யும். அதே மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம பாக்குற சூழல் வந்து நேச்சர்ல இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். நேச்சர்ல டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுச்சு, சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சொசைட்டில ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்னல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ பாருங்க, இது ஒண்ணு எதையுமே நம்மளால தவிர்க்க முடியாது. கம்ப்ளீட் லாக்டவுன்றது ரொம்ப பொருத்தமான ஒரு வார்த்தை. நம்மள முடக்கி போட்டு உட்கார வச்சிருக்கு, ஒன்னும் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இதுதான் இப்ப நம்மளுடைய வேலைன்னா அதுல ஒரு ஆர்ப்பரிப்போ ஒரு கவலைப்படுறதோ, இன்னும் டிப்ரெஸ் ஆகி என்ன செய்ய போறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப அமைதியா இருந்து நம்ம எவ்வளவு அமைதியா இருக்கிறோமோ, எவ்வளவு இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு உத்வேகமும் ஆங்ஸைட்டி இல்லாம அதை ஹேண்டில் பண்றோமோ, இப்ப சிச்சுவேஷனை ஈஸியரா நம்ம வெளியில வர முடியும். பதட்டம் இருந்துச்சுன்னா, ஆங்ஸைட்டி இருந்துச்சுன்னா எதையுமே இன்னும் ப்ரொலாங் தான் ஆகுமே தவிர இந்த கிரைசிஸ் சிச்சுவேஷன் we cannot easily come over or face over the situation. Okay, so in the relationship is very very important. That's why we are first focusing on the basic harmonious relationship of myself. செல்ஃப் தான் இங்க, செல்ஃப் இருந்தாதான் அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். ஓகே, வண்டர்ஃபுல். Total life is all about this. Okay.
இதுதான் எப்படி நம்ம வந்து we are connected with each other, with the nature and with the society. So எனக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் ஹார்மனி இருந்துச்சு அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்கோ அதானே சொசைட்டில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? அப்ப நான் எப்படி இயற்கை இல்லாம நான் இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் சொசைட்டில யாருமே இருக்க முடியாது, எந்த ஜீவனும் இருக்க முடியாது. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கீப்ஸ் டெவலப்பிங் and it keeps me in rhythm with the nature. அப்போ இந்த rhythm with the natureக்காக நான் எதையும் ஸ்பெசிபிக்கா எதுவும் நான் கிரியேட் பண்ணல. I am not taking any effort. It happens as a flow. It goes as a very parallel rhythm-ஆ என்னை அப்படியே கொண்டு போய் மிக்ஸ் பண்ணி மர்ஜ் பண்ணி வைக்குது with the nature and with the society. Yeah. தியானம் செய்ய 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 எப்படி நம்ம இருப்போங்கிறதுக்கு இதெல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் சுத்தி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த ப்ரெஷர் இப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த கிரைசிஸ்ல இருந்து இப்போதுல இருந்து மீண்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடணும். அப்ப ஃபேஸ் ஓவர் பண்ணி அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது இதை விட இன்னும் இன்னும் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இல்லாம இருந்ததெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும், ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். மெனி திங்ஸ் ஆர் தேர். எப்படி வேணா மாறலாம் சூழல், எதுவுமே நம்ம கையில இல்ல. அப்போ அந்த சூழலுக்கும் நம்மள நம்மள அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அந்த திறனும் இயல்பாகவே நம்மளுக்குள்ள இருந்து ஊற ஆரம்பிக்கும், பூரிக்க ஆரம்பிக்கும் with the help of yoga. Efficiency in action is yoga. நான் இன்னைக்கு தீம் ஆக்சுவலி this particular இந்த 2020 னுடைய தீமே என்ன கொடுத்திருக்காங்கன்னா யோகா ஃப்ரம் ஹோம் அண்ட் யோகா வித் ஃபேமிலி. அது ஒண்ணு. இன்னைக்கு சார் அட்ரஸ் பண்ணது என்னன்னா இம்யூனிட்டி இஸ் பிகாஸ் ஆஃப் யோகா தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த ட்ரிகர் கீ வந்து இஸ் யோகான்னு சொல்லிட்டு. அடுத்தது போலாம்ப்பா. தெரியுதா மேம்? எஜுகேஷனல் ஆமா ஆமா இப்பதான் என்னால பார்க்க முடியுது. இது வந்து நான் சொன்ன மாதிரி மனவளக்கலையில ஸ்கிரிப்லிங் யாரோ அன்னோட்டேட் பண்றாங்க. யாரோ ட்ரை பண்ணாதீங்க. யா ஸ்கிரீன்ல ஃபுல்லா ஸ்கிரிபிள் பண்றீங்க. யா அவங்க ஐ திங்க் அவங்களுடைய போன்ல ஏதோ பண்றாங்க போல இருக்கு, ஒரு ஸ்கிரீன்ல பண்றாங்க. வேற வேற டிவிஷன்ஸ் வாட் ஆல் இஸ் அவைலபிள் ஆஸ் எஜுகேஷன் இன் மனவளக்கலை யோகாங்கிறது தான் இதுல சொல்லியிருக்கு. நீங்க எனி வெப்சைட்ஸ் vedatri.org போனீங்கன்னா இல்ல .edu போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் நீங்க பார்க்க முடியும். இஃப் திஸ் இஸ் நாட் கிளியர், விஷன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ட்யூஷனல் எஜுகேஷன், வேதாத்ரி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக உள்ளுணர்வு கல்வி மையம். இதன் மூலமாக வேதாத்ரியத்தை எல்லாருக்கும் கல்வி முறையிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. 2004 விஷன் ஃபார் விஸ்டம்ன்ற அமைப்பு மூலமா தனி விங்கா எஜுகேஷன் விங்கா தொடங்கப்பட்டது. டில் நவ் இட் இஸ் கோயிங் ஆன். அப்ப நாங்க தொடங்கின காலத்துல வெறும் டிப்ளமா பட்டய படிப்பா மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப வித் ரெகக்னிஷன் வித் அண்ட் டை அப் வித் மெனி அஃபிலியேஷன் வித் யூனிவர்சிட்டிஸ் திஸ் இஸ் பீன் நல்ல ஹைட்ஸ் ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல இவ்வளவு இன்டென்ஸ் இருக்கிறதுனால ரிசர்ச் வரைக்கும் நமக்கு ஸ்கோப் கொடுத்து நம்ம எல்லாரும் யோக மார்க்கத்துல இன்னும் ஊறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதா இந்த கல்வி ஸ்ட்ரீம், எஜுகேஷன் ஸ்ட்ரீம். அண்ட் இளைஞர்களுக்கான யூத் ஃபார் யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், யோகமும் இளைஞர் வல்லமையும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. இது இல்லாம கிராம சேவா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கிராமங்களை தத்தெடுத்து ஒரு கிராமத்தையும் தத்தெடுத்து அங்க நம்ம வந்து மனவளக்கலைய கொண்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன், அல்டிமேட்லி யோகா இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த கிராமத்துல ஹெல்ப் பண்றதுக்கான ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். இப்ப கேட்டாங்க இல்லையா, என்ன மாதிரி என்ன இதை வந்து சர்வீஸ்குள்ள என்ன ஆட்படுத்திக்க முடியும், இதற்கு வாய்ப்பு இருக்குதா, நான் இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணா எனக்கு என்ன சான்ஸ் இருக்கு? சான்ஸ் நிறையவே இருக்கு. அதற்கான ரிசோர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அந்த பொட்டென்ஷியல் இருந்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டோம்னா டெஃபினெட்லி உங்களுடைய தேவை இந்த சமுதாயத்துக்கு இருக்குங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே.
Yeah, this is the this is the key which has been given for the training program success. Unlock your stress and go towards success. Lock down your stress and unlock success. So we started with stress. From the slides நம்ம start பண்ணது பாத்தீங்கன்னா we started with stress. How yoga can take you to successங்கிறது தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் நம்மளை வந்து அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணிக்க முடியுங்கிறத பார்த்தோம். இது சுவாமிஜியினுடைய கொட்டேஷன்ஸ் தான். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயராத விழிப்பு நிலை, இன்ட்ராஸ்பெக்ஷன்ங்கிறது தற்சோதனை, நம்மளை பற்றிய planned action, திட்டமிடல். these three, இந்த மூணும் சேர்ந்து these three would develop your intellect. இது என்ன செய்யும்னா நம்மளுடைய ஆட்சி திறன், அறிவாட்சி தரத்தை உயர்த்தும். பர்சனாலிட்டி, இன்டெலெக்ட் இன் வே, நான் இன்டெலெக்டா வெறும் நாலேஜா மட்டும் அதை பார்க்கல, ஓவரால் டெவலப்மெண்டா தான் நான் அதை பார்க்கிறேன். சக்சஸ் தென் இஸ் சர்டன் இன் லைஃப். I think we've correctly approached the title given for this training program. அதுக்கு மனவளக்கலை யோகால எப்படி முடியும், என்ன சாத்தியங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது வந்து this is just an overview, being a start. மனவளக்கலைங்கிறது ஒரு இன்ட்ரோடக்ஷனா தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். This is an introduction and I would say this should be an initiation, not just introduction. Let this become an initiation. இது மூலமா அடுத்தடுத்த செஷன்ஸ் நீங்க எவ்ரிடே நீங்க பார்க்க போறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக்ல ஸ்பெஷலைஸ் பண்ணி உங்களுக்கு அதனுடைய ஆழத்தை சொல்லுவாங்க ஒரு ப்ரொஃபஸரும். அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒன் டே வி வில் ஹேவ் செஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் உடற்பயிற்சி எக்ஸசைஸ், ஒன் டே ஆன் காயகல்பா. ஸோ யூல் கெட் டு நோ மோர் அபவுட் தி தோஸ் இண்டிவிஜுவல் ப்ராக்டிசஸ் அஸ் சச். இன்னைக்கு நம்ம பார்த்தது இட் இஸ் ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. இதெல்லாம் இருக்கு, நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப், அதுல மாற்றமே இல்லை. அதை மட்டும்தான் இன்னைக்கு ஓபன் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ப்ளீஸ் டூ டிராவல் வித் அஸ், டிராவல் வித் மனவளக்கலை யோகா அண்ட் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். மிக அருமையான பதிவு. ஒரே ஒரு எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் என்னன்னா, இந்த சாட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அமைச்சிருக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அந்த லிங்க்ல போயிட்டு தயவுசெய்து உங்களோட ஃபீட்பேக் மட்டும் அதில் கொஞ்சம் ஷேர் பண்ணிருந்தோம் மேம். அண்ட் ஸோ வித் திஸ் ஐ ரெக்வெஸ்ட் Besikiamal மேம் டு டேக் ஓவர். வாழ்க வளமுடன். அம்மா மிக அருமையாக பேசுறீங்க. இந்த உரை ரொம்ப அருமையா இருந்ததுமா. உடலை நலப்படுத்தி, மனதை வளப்படுத்தி, செயலை முறைப்படுத்தி மனிதன் வாழ்வானால் அவனுடைய வாழ்வானது இனிமை பெறும் என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீர்கள். அது மட்டுமல்லாமல் கேள்வி பதில் நேரத்தை ரொம்ப முழுமையா நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.